கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒருமித்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏசாயா 44 அதிகாரம் 2 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே, பயப்படாதே. இந்த காலை நேரத்திலும் நாம் தொடர்ந்து வாழ்க்கையின் நோக்கங்களை நாம் நேற்றைய தினத்திலே நாம் அறிந்து கொண்டோம். எதற்காக தேவன் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்றால், தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறது? ஆரம்பமாகிறது. நம் மூலமாய் அல்ல. யார் மூலமாய் ஆரம்பமாகிறது என்றால், அவரே நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார். நாம் இங்கே இந்த வசனமாக தான் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கின ஒரு தேவன் இருக்கிறார். அவரிடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பம் இருக்கிறது. எனவே நாம் அவரிடத்தில் வந்து கேட்க வேண்டும், நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? எங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யும்? கிருபை தாரோம். நீங்கள் தற்செயலாய் பிறந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களை நீங்கள் உருவாவதற்கு, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை கண்டார். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தையிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? இருந்தீர்கள் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை உண்டாக்கினவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும். அப்போ நம்மை உண்டாக்கின ஒரு தேவன், அவர் என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு நான் என்ன செய்கிறேன்? துணை செய்கிறவருமாய் இருக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, நான் தற்செயலாக இந்த உலகத்தில் வரவில்லை. கர்த்தர் என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் என்னை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கியிருக்கிறார். என்னை உண்டாக்கின தேவன் கடைசி வரை எனக்கு துணை செய்ய எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் என்னதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, சங்கீதக்காரன் தாவீது அவன் அந்த கர்த்தர் அவரை உண்டாக்கின விதத்தை குறித்து சொல்லும் பொழுது மிகவும் ஆச்சரியப்பட்டு அவன் சொல்லுகிறான். நீங்கள் 139 சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 13 வசனம், நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை என்ன செய்தீர்? காப்பாற்றினீர் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 14 வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினார். கர்த்தர் உங்களை ஒரு சாதாரணமாய் உண்டாக்கவில்லை, ஒரு யூனிக்காக, மற்றவர்களை போல இல்லை. உங்களுடைய கை ரேகையை போல யாருடைய கை ரேகை என்ன செய்யாது? இருக்காது. அப்படிதான் என்று சொன்னால், அங்கே இன்னொரு காரியம் சொல்கிறார், உங்கள் முடியில் கூட ரேகை இருக்குதாம். ஒரு முடியில் இருக்கிற ரேகை மற்ற முடியில் என்ன செய்யாதாம்? இருக்காதாம். அப்படிப்பட்ட ஒரு ஞானமும் வல்லமையும் நிறைந்த ஒரு தேவன் இருக்கிறார். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த நரம்புகள், இதை வைத்துக்கொண்டு இந்த பூமியை சுற்றி வந்துடலாம். அவ்வளவு நரம்புகள், அத்தனை கிலோமீட்டர் உங்களுக்குள்ள இருந்தது இருக்கிறது. ஆண்டு படைத்து வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ், அது பாருங்கள், எத்தனையோ, அது ஆயிரக்கணக்கான லென்ஸ் உங்கள் கண்ணில் என்னது ஆண்டு வைத்திருக்கிறார். உங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? உண்டாக்கினார். எத்தனை பேர் அதுக்கு சந்தோஷப்படுகிற? உங்களை போல வேற யாருமே என்ன கிடையாது? கிடையாது. நீங்கள் மிகவும் விசேஷமாக தேவனுடைய பார்வையிலே இதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள், அலங்காரமான கிடமாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறாராம்? உங்களை எங்கே டிசைன் பண்ணாராம்? உங்களை அவருடைய உள்ளங்கையில் என்ன செஞ்சாராம்? அவர் வரைந்து டிசைன் பண்ணி உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக யாவையும் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக. இந்த பூமியில் உங்களை போல யாருமே ஒரு நபர் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிங்க? சில பேர் சொல்லுவாங்க, உங்களை மாதிரி ஒரு 7 பேர்லாம் இருப்பாங்க. அப்பெல்லாம் கிடையாது. நம்மை போல இந்த பூமியில் ஒருத்தர் என்ன கிடையாது? கிடையாது. நீங்கள் விசேஷமாக கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷமானவர்களாய் இருப்பதற்காக கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டியால் உம்மை நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். என்னைக்காவது இப்படி நினச்சி துதிச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நீர் என்னை, சிலர் தங்களை பார்த்தே
அவங்க ரொம்ப என்ன செய்வாங்கன்னா அதிருப்தி பண்ணுவாங்க. சரி, நான் கருப்பாக, அவங்க சோப்பாக இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன், கருப்பாக இருக்கிறேன். அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப பார்க்க அவங்க மூக்கெலாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, என் மூக்கு சப்ப மூக்கியாக இருக்குது, அப்படிலாம் சொல்லி சிலர் வருத்தப்படுறதெல்லாம் உண்டு. ஆனால் என்னைக்காவது நீங்கள் உங்கள் கண்ணாடி முறை நீக்கும் பொழுது, ஆண்டவரை என்னீர் எனக்கு கொடுத்த இந்த அழகுக்காகனது ஸ்தோத்திரம், என்னை விசேஷமாக நீ படைத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் துதிக்கலை. ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் மற்றவர்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை விசேஷமாக அவருடைய பார்வையிலே நீங்கள் அருமையாக இருக்கிறபடினாலே கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனவே நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமைப்பட அவசியம் இல்லை, யாரை பார்த்தும் நீங்கள் எரிச்சலடைய அவசியம் இல்லை. உங்களை ஆவியானவர் ஆண்டவர் உங்களை விசேஷமாய் படைத்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறது 9 கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் எங்கள் சங்கீதக்காரன், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. கர்த்தர் உங்களை வந்து அப்படி வச்சு என்ன செஞ்சாரா, டிசைன் பண்ணி வச்சு செஞ்சார் மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்களை டிசைன் பண்ணி இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்திலே எழுதியிருந்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? எந்த அளவுக்கு கர்த்தர் நீங்கள் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசு உடைய தந்திரம் என்னவென்றால், உன்னை யாரும் மதிக்கவில்லை, நீ வந்து ஒன்றுக்கும் லாய்க்கு கிடையாது, நீ வந்து உன்னை கொண்டு எதுவும் ஆக போகிறது கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை கொடுக்கும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், இல்லை, என்னை ஒருவர் கண்டிருக்கிறார், ஒருவர் என்னை உருவாக்கி இருக்கிறார், அவர் என்னை விசித்திர, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே வந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், விசித்திர வினோதமாக என்ன செய்தாமனாம் உருவாக்கப்பட்ட பொழுது. அப்படி என்றால் ஒரு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான முக சாயலை கொடுத்து, முகப்பொழிவுகளை கற்றுக் கொடுத்து, அங்கே உருவங்களை கற்றுக் கொடுத்து, உயரங்களை கற்றுக் கொடுத்து, நிறங்களை கற்றுக் கொடுத்து உங்களை அற்புதமாக தேவன் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் என்ன செய்வதில்லை, மறக்கப்படுவதில்லை. எனவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர் உங்களை உண்டாக்கின தேவன், அவர் கடைசி வரை உங்களுக்கு துணை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் அவரை உண்டாக்கினார் என்றால், அவர் ஒரே ஒரு நோக்கம்தான், அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்களும் அவரை நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை நேசிப்பதற்காகவே, எதற்காக உண்டாக்கினார்? மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளை விட நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் என்ன செய்தாராம், முடி சுற்றினது போல ஆண்டவர் உங்களை உண்டாக்கினதின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உங்களிடத்தில் அன்பு கூறுவதற்காக தான். ஹல்லேலூயா. அப்போ நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் ஒன்னே ஒன்றுதான், நீங்கள் அவரை நேசிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் அவரை நேசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? கடந்த நாட்களே அன்பில் பலப்படுதல் என்பதை குறித்து நான் அங்கே பேசினேன். பிபி குழந்தை சர்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது அன்பிலே பலப்படணும். அப்போது எப்படி ஆண்டவர் தம்முடைய அன்பை காட்டினார் என்று சொல்லும் பொழுது, முதலாவது இந்த பின்வாங்கி தோல்வி அடைந்த சீஷர்கள் கடைசியில் மீன் பிடிக்க போகும்னு சொல்லி போகும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவங்க ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு அவங்க ஒன்றும் கூட என்ன செய்யவில்லை, அகப்படவில்லை. ஆனால் அவர் தம்முடைய அன்பை எப்படி காட்டினார் என்றால், விடிய காலத்திலே கரையிலே நின்றார். கரையில வைத்து ஆமென் சொல்லுவோமா? அவர் தேடி வந்து அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக அவங்க அன்பை அவர் வந்து தம்மை வெளிப்படுத்தி அன்பை காட்டுவது மாத்திரமல்ல, அவர் எப்படி தம்முடைய அன்பை காட்டுகிறார் என்றால், பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி அந்த அன்பின் வார்த்தையினாலே கர்த்தர் அவளை பலப்படுத்துகிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் உங்களை அவருடைய அன்பினாலே கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நிச்சயமாகவே அவரை தம்மை வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, தம்முடைய அன்பின் வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி அவர் கேட்டார். அந்த அருமையான அந்த வார்த்தை பாருங்கள். ஒருவேளை டென்ஷன் ஆகி நம்மளாம் சொல்லியிருப்போம், கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு போய் 3.5 வருஷம் உருவாக்கி உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, பிசாசை எப்படி துரத்தணும், எப்படி வியாதியை சுகமாக்கணும் சொல்லி கொடுத்து, எப்படி காற்றையும் கடலையும் அதட்டணும் சொல்லி கொடுத்து,
தோல்வி அடைந்து கடைசி மனுஷனை பிடிக்க சொன்னா, அவங்களை எங்கே பண்ணிட்டீங்க, மீன் பிடிக்க போயிட்டீங்களே பாவிகளே, அப்படிலாம் என்ன செய்யலை, திட்டவில்லை. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே உங்களை புசிப்பதற்கு ஏதாயினா அந்த அன்பை. மூன்றாவது அவர் அன்பை எப்படி காமிச்சார் என்றால், அவர் சொல்லும் பொழுது அவங்க தோல்வியை வெற்றியாக மாற்றி கொடுத்தார். அவங்க ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று என்ன செய்யல, அகப்படவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ தோத்து போறவனா நீ வராத, உன்னை வெற்றி அடைய செய்கிறேன்னு சொல்லி வலதுபுறமாய் வலையை போடுன்னு சொல்லும் பொழுது வலை கிளியத்தக்கதாக மீன்களை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்து ஆண்டவர் அவர்களை வெற்றி அடைய செய்து தம்முடைய நேசிக்கிறவர்களை தேவன் வெற்றி அடைய செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவர் அன்பிலே பலப்படுவது தான். நீ தோத்து கொண்டே இருக்கிறையா, சரி உன்னை நான் வெற்றி அடைய பண்ணுகிறேன். நீ மறுபடியுமாக நீ வலையை என்ன செய்ய, வலது பக்கம் போடு. அங்கே 153 பெரிய மீன்களை அவர் என்ன செய்தார்கள், பிடித்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய அன்பை அவர் தம்முடைய தரிசனத்தின் மூலமாய் காட்டுகிறார், வார்த்தையின் மூலமாய் சொல்லுகிறார். அடுத்ததாக வெற்றி அடைய செய்து தம்முடைய அன்பை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அடுத்ததாக ஆண்டவராய் இயேசு அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், அவங்களுக்கு பார்பிக்யூ ஃபிஷ் ரெடி பண்ணியிருந்தார். கறி நெருப்பெல்லாம் போட்டு என்ன பண்ணார், அப்படியே சுட்டு அந்த நெருப்பில் சுட சுட அப்பமும் எனது மீனையும் கொடுத்து அவர்களை பாருங்கள். சில நேரத்தில் கத்த சின்ன சின்ன காரியங்கள் உணவுகளை கொடுத்து நல்ல நமக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை. காரு கொடுத்துருக்கிறாரு, வீடை கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்கிறாரு, வாஷிங் மிஷின் கொடு. என்னைக்காவது இதெல்லாம் எத்தனையோ பேர் வீட்டில் கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் கத்தர் அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுத்துருக்கிறார் என்றால் இதெல்லாம் கத்தருடைய அன்பின் வெளிப்பாடு. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா? எனவே அவர் உங்களை நேசிப்பதற்காகவே உங்களை உண்டாக்கி இருக்கிறார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவேமா? எத்தனை காரியங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார், சின்ன சின்ன காரியங்கள். ஆனால் நம்மளும் நன்றி இல்லாமங்களும் இருக்கிறோம். எத்தனையோ வீட்டில் இல்லாத காரியம். அந்த சில வீட்டில் உங்களுக்கு வீட்டில் ஏசி கொடுத்துருக்கிறாரு, காரு கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ கொடுக்குறாருல்ல. ஆண்டவர் கொடுக்குறார். 3 நேரம் இல்லை, பல நேரம் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடுவதற்கு வீடு ஃபுல்லாக எல்லா உணவு பொருட்களை கத்தர் கொடுக்கிறார். எத்தனையோ ஃப்ரூட்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார், வெஜிடபிள்ஸை கத்தர் கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், உன்னை நான் நேசிக்கிறேன், இந்த பூமியிலே நீ தங்கி இருப்பதற்கும் குடியிருப்பதற்கும் உனக்கு வேண்டிய எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உன் மேல நான் அதிகமான அன்பை நெரிசிருக்கிறேன், வைத்திருக்கிறேன், அதற்காகவே உன்னை உருவாக்கி இருக்கிறேன். எனவே ஆண்டவர் ஏராளமான காரியங்களை நமக்கு கொடுத்து அன்பு கூறும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒருபோதும் அவர் மேலே மனத்தாங்கள் என்ன செய்யக்கூடாது, அடையாதபடி, அவர் மேலே முறுமுறுப்பு வராதபடி கர்த்தர் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறாரே, நன்றி ஆண்டவர். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவரை துதிக்கிற துதி என்ன செய்யும், எப்பொழுதும் என் வாயில என்ன செய்யும், இருக்கும், ஒருபோதும் முறுமுறுப்பு வராதபடி. இவ்வளவு தூரம். அது மாத்திரமல்ல, ஆவியிலே அங்கே அந்த அன்பு எங்க வரணும்னா நமக்குள்ள ஆவிக்குள்ள வரணும் என்று விரும்புகிறார். எனவேதான் நான் 3 முறை கேட்கிறார் அவனை பார்த்து, சீமோன் பேதுரை, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறார். அப்போ ஆண்டவரை இருக்கிறேன், அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யவாய, மெய்ப்பாயா. 2வது முறையும் கேட்கிறார். 3வது முறை கேட்கும் பொழுது அவன் துக்கப்பட்டு சொல்லுகிறான், ஆண்டவரை உமக்கே அது என்ன செய்யும் தெரியும், நான் உம்மிடத்தில் அன்பா இருக்கிறது உமக்கு என்ன தெரியும். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவின் மேல அன்பு வைத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நேசிக்கிறார், நம்மை உண்டாக்கினார், விசித்திர வினோதமாய் உண்டாக்கினார், நம்மை தெரிந்து கொண்டார், குடியிருப்பின் எல்லைகளை நமக்கு தந்தார், நம்மை ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஏன் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீங்க சொல்ல வேண்டும், அது உமக்கே என்னது தெரியும் ஆண்டவரே, உமக்கே தெரியும். நாங்கள் உம்மை தவிர வேறு யாரும் என்ன செய்யவில்லை, கையெடுத்து கும்பிடவில்லை, ஆராதிக்கவில்லை. நீர் ஒருவரே எங்களுடைய ஆராதனையின் நாயகனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் வேற யாரையும் நாங்கள் என்ன செய்யவில்லை, நம்பவில்லை. உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, கடைசி வரை மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்மை உறுதியாக பிடித்திருக்கிறோம். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். அவது மரண பரியந்தம் நம்ம என்ன செய்வார், நடத்துவார். எனவே உண்டாக்கின தேவன் எதற்காக உண்டாக்கினார் என்றால், நீங்க அது ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களிடத்தில் அன்பு கூறுவதற்காக. அவருடைய அன்பை எத்தனை பேர் உணர்ந்து கொள்றீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள எனக்கு என்ன செய்யும், கிருபை தாரும் ஆண்டவரே. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே இவ்விதமாக அங்கே சொல்லுகிறார். 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 24ஆம் வசனத்திலே, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும்
ஆண்டவராக இருக்கிறபடினால் கயிறினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதை பாருங்கள். அவர் அன்பினாலே அவர் செய்த காரியங்கள் என்னவென்றால் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அவர் இப்போ எங்கே, அவர் கட்டடத்தில் வாசம் பண்ணல, இப்போ எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால் இப்பொழுது உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, 25ஆம் வசனம் சொல்லுகிற எல்லாருக்கும் அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். அவர் நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் பார்க்கறது கிடையாது. எல்லாருக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறவர். அவர் உண்டாக்கினவர். ரெண்டாவது எப்படிப்பட்டவர்? கொடுக்கிறவர். தாராளமாக நல்லா வாங்கிக்கோ. நல்ல மலையை பண்ணுகிறார், விளைச்சலை கொடுக்கிறார், அநேக நன்மைகளை நல்லோருக்கும் தீயோருக்கும் என்ன செய்கிறாராம்? மலையை பெய்ய பண்ணுகிறார். அவரை போல அவர் கொடுக்கிறவர். இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார். அவர் குடியிருக்க பண்ணுகிறார். கரலை வைத்து ஆமை சொல்லுவோமா? இந்த அன்பினாலே அவர் என்ன செய்கிறார்? உங்களை குடியிருக்கும் எல்லைகளை, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை என்ன செய்தாராம்? குறித்திருக்கிறார். இங்கே எங்கே குடியிருக்கணும்? மதுரையில் குடியிருக்கணும். அது எந்த நகரில் குடியிருக்கணும்? அப்பாத்திரை நகரா, கூடல் நகரா, சொக்குலிங்க நகரா, எங்கே குடியிருக்கணும்? தினமணி நகரா? அங்கே ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறாராம்? முன் குறித்திருக்கிறார். இவ்வளவு தூரம் உங்களை குறித்து திட்டம் பண்ணினவர், அவர் உங்களை கைவிடுவாரா? அவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் முடிவு பரிந்தும் நம்மை நட செய்வார், நடத்துவார். எனவேதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, எப்படியாவது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். சொல்லுங்கள், அவருக்குள் நாம் என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். கரல் வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவர் கரத்தினால் உண்டாக்கப்பட்டோம், அவருக்குள்ளே இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவர். அவரே முன் தீர்மானித்து குடியிருக்க பண்ணினவர். எனவே அவருக்குள் நாம் என்ன செய்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். நீங்க பிழைத்திருக்கிறீங்களா அவருக்குள்ளே? நான் சொல்றேன், அவருக்குள்ளே நீங்க இருப்பீங்கன்னா மரணத்தை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்காலங்களை குறித்து பயப்பட அவசியம் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் மரணத்தை குறித்து பயப்பட மாட்டார்கள். அவர்கள் எதை குறித்து பயப்பட மாட்டார்கள். ஏனென்றால் நீங்கள் யாருக்குள்ள இருக்கிறீங்க? அவருக்குள் இருக்கிறீங்க. சொல்லுங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்க அவர் உங்களை கொண்டு போய் எங்க வச்சிட்டாருன்னா அவருக்குள் வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? அவருக்குள் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். அங்கே சொல்லுகிற அசைகிறோம், இருக்கிறோம். எனவே நீங்கள் எங்க போனாலும் அவரை விட்டு எங்கே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அவருடைய பிரசனத்திலே கர்த்தர் உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையிலே உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். எனவே இந்த சந்தோஷமான ஒரு காரியம், ஆண்டவரை இன்னும் நான் அறிந்து கொள்ளவும் உம்மிடத்தில் அன்பு கூறவும் எனக்கு என்ன செய்யும்? கிருபை தாரும். அப்போ நம்மை உண்டாக்கின தேவனை குறித்து நம்ம அறியாம உலகத்தை அறிகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நாம் இந்த உலகத்திலே வாழுகிற நாட்களில் அவரை அறிகிற அறிவினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? விருத்தி அடையும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். இப்படியெல்லாம் என்னை உண்டாக்கின ஒரு தேவன், நான் நித்தியமாய் அவரோடு கூட குடியிருக்க போகிறேன் என்பது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு நான் அவரிடத்தில் குடியிருக்க அதிகமாக என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். ஏனென்றால் இப்படி என்னை நேசிக்கிற ஒருவர் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது, எந்த தகப்பனும் தாயும் கிடையாது. எல்லாருடைய அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு மிகவும் உயர்ந்தது என்பதை காட்டியிருக்கிறார், மிக சிறந்தது என்பதை காட்டியிருக்கிறார். அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அன்பின் நீளம், அகலம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் என்ன செய்வாராக? தருவாராக. அவருடைய அன்பை உணர்ந்து கொள்வாராக. சில நேரத்தில் அவர் உங்களை சிட்சிக்கும் பொழுது உங்களுக்கு வேதனையாக இருக்கதான் செய்யும். அங்கே எந்த தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ அவர் சில சமயம் சிச்சிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சில சமயம் ஆண்டவர் ஏன் அவங்களை அடிக்கிறாருன்னா நீங்கள் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான். சில நேரத்தில் உங்களை அடிப்பது எதுக்காக? உங்களிடத்தில் ரொம்ப அன்பு கூறுறதுனால அவர் என்ன செய்கிறாரா? உங்களை சிச்சிக்கிறார். அந்த சிச்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதபடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னதான் சிச்சித்தாலும் உண்மை விட்டு போக மாட்டேன் ஆண்டவர் கையை அவர் காலை என்ன செய்யுங்க இருக்க பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், உன்னை ஏன் சிச்சிக்கிறாரு?
நீங்க சில இடத்துக்கு நீங்க வரணும்னு சொல்லி விரும்புகிறார். கரங்களை வைத்து ஆமைன்னு சொல்லுவோமா? உங்க பாவங்கள் மறுரூபம் அடையணும் என்று விரும்புகிறார். உங்க வாழ்க்கையிலே சில காரியங்களை ஆண்டவர் சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏனென்றால் அந்த நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அந்த பரிசுத்தமான வாசஸ்தலத்தில் நீங்கள் வாசம் பண்ணுவதற்கு இங்கே கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் பொழுது அது நீங்கள் அற்பமாயினாதபடி சந்தோஷத்தோடு அவர் கரத்தில் விட்டு கொடுத்து, என்னை உண்டாக்கினவரே, என்னை உருவாக்கும் வேண்டாத காரியங்களாக என்னை விட்டு என்ன செய்யும், எடுத்து போடும் ஆண்டவர். ஒரு குயவன் அவன் களிமண்ணை எடுத்து ஒரு மண்பாண்டத்தை செய்யும் பொழுது அதில் வேண்டாத சில கற்கள் அங்கே இருக்கிறதான சின்ன சின்ன தூசிகள்லாம் நான் என்ன செய்வான், எடுத்து போடுறது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவர் விரும்பாத அவர் வெறுக்கிற அநேக காரியங்களை அவர் உங்களை விட்டு எடுத்து போடுவதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்றால் அவர் உங்களை விசேஷித்த கனத்துக்குரிய பாத்திரமாக, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக, உபயோகமான பாத்திரமாக உருவாக்கி கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். எனவே அவர் உங்கள் மேலே அன்பு வைத்ததுனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறார். கரலை வைத்து ஆமைன்னு சொல்லுவேம்மா? ஏன்னா என்னைக்கும் நீ பூமியில் குடியிருந்த, ஆனால் எப்பொழுதும் என்னோடு நான் இருக்கும்படி உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எங்கெல்லாம் இருக்கிறேனோ அங்கே நீனும் என்ன செய்ய வேண்டும், இருப்பதற்காக உங்களுக்கென்று ஒரு பரம வாசஸ்தலத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே நீங்கள் அந்த 23ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனுள்ள நாட்கெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் என்ன செய்வேன், நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள இருக்க விரும்புறீங்க? ஏன் அவர் அந்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே உங்களை தம்மோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறார். நித்தியமாய், ஒரு நாள் 2 நாள் அல்ல, அது முடிவே கிடையாது. அப்படி ஆண்டவர் உங்களோடு கூட வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவாக நீர் எங்களிடத்தில் அன்பு கூறுகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் 2 கரங்களை வைத்து ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாறாதது. எங்களை விசேஷித்தமாய் உருவாக்கினீர், விசேஷமாக எங்களை படைத்தீர். ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை உருவாக்கினதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. ஓ இயேசு, மதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமதன்பு குறைவுள்ளவர் நாளாலும் கூடவே இருக்கின்றீர். நிறைவாம் புல் தரைகளில் மெதுவாக நடத்துகிறீர். இறைவன் நம் இயேசு எல்லாவற்றாலும் இறைவனாம் இயேசு எல்லாவற்றாலும் திருத்தியாக்குகிறீர். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமதன்பு. அவருடைய அன்பை நினைத்து கரங்களை வைத்து, என்னை உண்டாக்கினவர்,
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர் முடிவு பரிந்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களை ஆண்டவர் விசேஷமாய் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உங்களை எதுக்காக உண்டாக்கினார் என்றால் அன்பு கூறவே. சொல்லுங்கள், அன்பு கூறுவதற்காகவே உங்களை அவர் உண்டாக்கி இருக்கிறார். உங்களை நேசிப்பதற்காக, உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக, அவரோடு குடியிருப்பதற்காக. அல்லேலூயா. அந்த பூமியிலே மட்டும் குடியிருப்பதல்ல, நிச்சயமாய் அவரோடு குடியிருப்பதற்காக உங்களையும் என்னையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். பேசலை அழைத்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம்.